மற்ற பிராண்ட்ஸ் மாதிரியே இப்போ மோட்டோவும் பார்த்தீங்க அப்படின்னா வாரத்துக்கு ஒரு டிவைஸ் லான்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மோட்டோ G42 அப்படின்ற இந்த ஒரு டிவைஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்டர் 15K AMOLED டிஸ்பிளே, டீசென்டான பர்ஃபார்மன்ஸ், 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி, 50 மெகா பிக்சல் கேமரா, ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸோட வேணும் அப்படின்னா இந்த டிவைஸ் மேபி உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு சில குறைகளுமே இருக்கு. அதெல்லாம் என்ன அப்படின்றத வீடியோவில் ரொம்பவே கிளியராக சொல்லியிருக்கேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல், நான் சுகுமார். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கின்ற பட்சத்தில் வீடியோக்கு லைக் கொடுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு பெரிய சப்போர்ட்டாவே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் குயிக்கா ஒரு அன்பாக்சிங் பண்ணிடலாம். மோட்டோ அவங்களோட லோகோ கொடுத்துட்டு கீழே வந்துட்டு மாடல் நம்பர் கொடுத்துருக்காங்க. அப்படியே பேக் சைடில் ஃபோனோட இமேஜ் கொடுத்துருக்காங்க. ஃபோனில் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்றத அங்கங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ சீலை கட் பண்ணிட்டு பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா எடுத்தோடனே மொபைல் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் மேலே இருக்கக்கூடிய இந்த ஒரு ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிடலாம். அண்ட் டிபியூ ஜெல் கேஸ் வந்து அவங்களே அப்ளை பண்ணியே தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா ஃபிட் ஆகுது, நல்லா தான் இருக்குது. அண்ட் மொபைலில் டேர்ன் ஆன் பண்ணிடலாம். கொஞ்சம் வெயிட் லெஸ்ஸாக இருக்கிற ஃபீல் தான் வந்து கொடுக்குது. அண்ட் நெக்ஸ்ட் யூசர் மேனுவல் அண்ட் வாரண்டி கார்டு, சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. அண்ட் 20 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணக்கூடிய அடாப்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. கேபிளோட குவாலிட்டி ஓகேவா இருக்கு. ஃபர்ஸ்ட் மொபைலை கையில் எடுத்தோடனே ஃபீல் பண்ணது மொபைல் நல்லா காம்பாக்டாக இருக்கிற ஃபீல் வந்து கொடுத்தது. அதுக்கான ரீசன் பாத்தீங்க அப்படின்னா 8.26 mm திக்னஸும் 174.5 கிராம் வந்து வெயிட் கொடுத்துருக்காங்க. ஸோ வெயிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா சுத்தமா வெயிட் இருக்கிற ஃபீல் இல்லை. கையில் ஹோல்டு பண்ணி யூஸ் பண்றதுக்கு இது நல்ல கம்ஃபர்டபுள் கொடுக்குது வெயிட் கம்மியா இருக்கனால. பெசல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது லெஃப்ட் அண்ட் ரைட்ல கம்மியா இருக்கு, டாப்ல மட்டும் கொஞ்சம் அதிகமா இருக்கு, பாட்டம்லயும் கொஞ்சம் அதிகமா இருக்கிற ஃபீல் வந்து கொடுக்குது. அண்ட் அதை தாண்டி பேக் சைட் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிளாஸ்டிக்ல தான் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் மேட் ஃபினிஷ்ல கிளாஸ் மாதிரியான லுக் தான் வந்து கொடுக்குது. நல்லா க்ளோ ஆகிற ஃபீல்ல வந்து கொடுத்துருக்காங்க. டிசைன் பாத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா டீசென்ட்டா இருக்கிற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. கலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அட்லாண்டிக் கிரீன் அப்படின்றதான் இப்போ நம்ம கையில் இருக்கக்கூடிய கலர். அண்ட் இன்னொரு கலர் வேரியன்ட் வந்து மெட்டாலிக் ரோஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பிராண்ட் நேம்லாம் வந்துட்டு இந்த மொபைலுக்கு வைக்கிற கலர் பேர் இருக்கே, இதுக்குன்னே தனியாக ஆள் போட்டு யோசிப்பாங்க போல, அந்த அளவுக்கு தான் இருக்கு. ஓவராலாக காம்பாக்டா ஒரு டிவைஸ். அதிகமாக சிங்கிள் ஹேண்ட் எல்லாம் யூஸ் பண்ணுவேன் ப்ரோ, வெயிட் கம்மியாக வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து சூட்டபிளா இருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டிஸ்பிளேல பஞ்ச் ஹோல் சென்டர்ல வந்து கொடுத்துருக்காங்க கேமராக்காக. அதை லைட்டா வந்து நம்ம உன்னிப்பா கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா அதுல ஒரு ரிங் இருக்கிற மாதிரி வந்து சில்வர் கலர்ல வந்து கொடுத்துருக்காங்க. அது தேவையா அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன்னா ஸ்கிரீன்லாம் ஆஃப்ல இருக்கும்போது பொட்டு வச்ச மாதிரி அசிங்கமா இருக்கிற ஒரு ஃபீல் கொடுக்குது. அது இல்லாம இருந்தாலே பெட்டரா இருக்கும். நெக்ஸ்ட் டிஸ்பிளேக்கு வந்தோம் அப்படின்னா 6.4 inch ஃபுல் HD பிளஸ் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேயோட குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா பார்த்தோன்னே இம்ப்ரெஸ்ஸா இருந்தது. அந்த அளவுக்கு நல்ல ஒரு பஞ்சியான பிளாக், நல்ல சேச்சுரேஷன் இருந்தது. ஸோ டிஸ்பிளே குறை சொல்ற மாதிரி இல்லை. ஆனால் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்மூத்னஸ் கம்மியாக இருக்குது. அதுக்கான ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக இப்போ எல்லாமே நான் 90 Hz இல்லை 120 Hz இந்த மாதிரி தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். திடீர்னு இந்த 60 Hz யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபீல் ஒரு ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி வந்து இல்லை. அது நல்லாவே நோட் பண்ணுற விதமாக இருக்குது. ஸோ இந்த மொபைலில் டிஃபால்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா 60 Hz மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அது ஒரு சின்ன குறையா இருக்குது. அண்ட் ப்ரொடெக்ஷன் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்றத எதுவுமே மென்ஷன் பண்ணல. அண்ட் அதை தாண்டி டிஸ்பிளேயோட பிரைட்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது 700 nits வந்து பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. இன்டோர்லையும் சரி அவுட்டோர்லையும் பார்க்கறதுக்கு டிஸ்பிளேயோட குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்கு. பெருசாக குறை சொல்ற மாதிரி இல்லை. லெஃப்ட் சைடில் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. 2 சிம் கார்டு ஒரு SD கார்டு சேம் டைம்ல யூஸ் பண்ணிக்க முடியும். SD கார்டை பொறுத்த வரைக்கும் 1 TB வரைக்கும் எக்ஸ்பேண்டபிளா கொடுத்துருக்காங்க. அண்ட் ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா 4G சிம் கார்டு நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இது 5G சப்போர்ட்டட் டிவைஸ் கிடையாது. பாட்டம்ல மைக் கொடுத்துருக்காங்க, டைப் சி போர்ட் அண்ட் ஸ்பீக்கர்கள் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக சில டிவைஸ்லாம் நான் பார்க்கும்போது 30,000க்கு மேலே இருக்கக்கூடிய டிவைஸ்லேயே வந்துட்டு நமக்கு நார்மல் ஸ்பீக்கர் தான் கொடுத்தாங்க. இதில் ஸ்டீரியோ கொடுக்கும்போது ரியலாக ஒர்த்தாக இருக்கிற ஃபீல் இருக்குது. டியூவல் ஸ்பீக்கர் தான். ஸோ அதனால சவுண்ட் குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது நல்லா இருக்கு. அண்ட் டால்பி அட்மோஸ் சப்போர்ட்டுமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் டாப்ல 3.5 ஆடியோ ஜாக் மைக் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் வால்யூம் ராக்கர் கீ அண்ட் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பவர் பட்டனே வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனராக ஒர்க் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்லாவே ஃபாஸ்ட்டாக இருக்கு. அண்ட் அதே மாதிரி ஃபேஸ் அண்ட் லாக்கும் கொடுத்துருக்காங்க. அதையும் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் OS அப்படின்னு பார்க்கும்போது Android 12 உங்களுக்கு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா அந்த தேவையில்லாம ஆட்ஸ் வர்றது, நிறைய ப்ளோட்வேர்ஸ் இந்த மாதிரிலாம் இல்ல. 1-2 ஆப்ஸ் தான் இருந்தது. அண்ட் அதை தாண்டி யூஸ் பண்றதுக்கு சிம்பிளா பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் Android 12. ஸோ மற்ற டிவைஸ்ல நீங்க பார்க்கும்போது அந்த ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காது. பட் இதுல வந்து நீங்க கிளியரா வந்து பார்க்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாம இவங்க ப்ராமிஸ் பண்றது பாத்தீங்கன்னா Android 12 இப்போ ரன் ஆயிட்டு இருக்கு. Android 13க்கான அப்டேட் கண்டிப்பா கொடுப்போம் அப்படின்னு இருக்காங்க. அண்ட் அது இல்லாம செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ ரீசெண்டா ஜூலை மாசம் வரை கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அடுத்து வரக்கூடிய 3 வருஷத்துக்கு கண்டினியூ கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நல்ல விஷயம் அப்படின்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் பேட்டரி கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டியும் 20 வாட்ஸ் அடாப்டர் பாக்ஸ்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 20 வாட்ஸை வந்து இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட் சார்ஜிங் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அது ஒரு சின்ன குறையா இருக்கு. அண்ட் பேட்டரி லைஃபை பொறுத்த வரைக்கும் ரியலாவே ஒர்த்தான ஃபீல் என்ன அப்படின்னா தாராளமாக உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு மேலே 1.5 நாள் கிட்டத்தட்ட கூட உங்களுக்கு வந்து நார்மல் யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்துருது. அது ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னே சொல்லலாம். கேமரா அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்ல செல்ஃபி கேமரா 16 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு சில
ஃபோட்டோ சாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃபோட்டோஸ் எல்லாம் ஓகேவாக இருக்குது. அண்ட் அதே சமயம் பேக் சைடில் பார்த்தோம் அப்படின்னா ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. மெயின் கேமராவை பொறுத்த வரைக்கும் 50 மெகா பிக்சல், அப்பேச்சர் வேல்யூ 1.8 கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு சில ஃபோட்டோஸ் பார்க்கலாம், ப்ளஸ் போர்ட்ரேட் ஃபோட்டோஸ்லாம் ஓகே அப்படின்னு சொல்லலாம். ஓரளவுக்கு நல்லாவே எட்ஜ் டிடெக்ஷன்லாம் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் 8 மெகா பிக்சலுக்கு அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. மெயினோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது தெரியும். அண்ட் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமராவே டெப்த் சென்சராகவும் ஒர்க் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் 2 மெகா பிக்சலுக்கு மேக்ரோ ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஓகே தான், பெரிய லெவலெல்லாம் இல்லை. ஓவரால் கேமரா அவுட்புட் அப்படின்னு பார்க்கும்போது டீசென்ட்டான அவுட்புட் தான் கொடுக்குது. அண்ட் வீடியோஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலேயுமே வந்து மேக்ஸிமம் 30 FPSல மட்டும் தான் எடுக்க முடியும். அண்ட் இந்த மொபைலில் பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. IP52 கொடுத்துருக்காங்க. என்ன பாலாஜி தண்ணிக்குள்ளே போட்டுடலாமா? ஸோ ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக வந்து கொஞ்சம் ஃபன்னாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இந்த IP ரேட்டிங் பேஸ் பண்ணி தான் வந்து பண்ணியிருக்கோம். மறக்காமல் அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குது அப்படின்ற உங்களோட கருத்தையும் அந்த வீடியோவில் மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ப்ராசஸர் எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது குவால்காமோட ஸ்னாப்ட்ராகன் 680 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ராசஸரோட பர்ஃபார்மன்ஸ் நான் நார்மல் கேம் ப்ளே பண்ணி பார்த்தேன். டே டு டே யூசேஜ் அப்படின்னு பார்க்கும்போதும் 4GB RAM வேரியன்ட் ஓகேவாக தான் இருக்குது. ஒன்றும் பெருசாக குறை சொல்கிற மாதிரி இல்லை. பட் நான் கேமர் ப்ரோ, கேமிங்க்கு இது சூட்டபிளாக இருக்குமா அப்படின்னு கேட்டால், ஸோ அதுக்கு வந்துட்டு நிறையா மொபைல்ஸ் இருக்குது. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா டே டு டே பெர்ஃபார்மன்ஸுக்கு எந்த இடத்துல லேக் இல்லாமல் இருக்குது. அப்படி வந்து நான் கேம் பிளேலாம் பண்ணி பார்த்தேன். பெருசாக லேக் இருக்கிற ஃபீல் இல்லை. பட் கேமருக்கான ஃபோன் கிடையாது இது. ஸோ ஓவராலாக நான் யூஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் படி என்ன நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு விஷயம், டிஸ்பிளேயோட குவாலிட்டி வைஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. AMOLED டிஸ்பிளே. பேட்டரி லைஃப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. டீசென்ட்டான கேமரா அண்ட் டீசென்ட்டான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குது. வெயிட் கம்மியாக நல்ல ஒரு காம்பாக்டான டிசைனாக கொடுத்துருக்காங்க. அண்ட் NFC சப்போர்ட்டோட வந்து இந்த டிவைஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ அண்டர் 15K NFC வர்றதுன்றது நல்ல ஒரு விஷயம் தான். அண்ட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் கூட வந்து கொடுத்துருக்காங்க. குறை அப்படின்னு பார்க்கும்போது ஃபாஸ்ட் சார்ஜிங் 20 வாட்ஸ் அடாப்டர் வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். கேமராவோட ஃபீச்சர்ஸ்லாம் அதர் பிராண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணாங்க அப்படின்னா இனிமே நல்லா இருக்கிற ஃபீல் தான் கொடுக்கும். அந்த டிஸ்பிளேல ரிஃப்ரெஷ் ரேட் வந்து 60 Hz தான் கொடுத்துருக்காங்க. அது ஒரு 90 Hz கொடுத்திருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். அது ஒரு சின்ன குறையா இருக்கிற ஃபீல் தான் இருக்கு. அண்ட் RAM வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் 4GB RAM 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ், அப்படி இல்லைன்னா 6GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட தான் வந்து இதை சேல் பண்ண போறாங்க. அதுக்கு அடுத்து எந்த வேரியண்ட்டுமே கிடையாது. பிரைஸ் அப்படின்னு வரும்போது இப்பதான் ஸ்டார்டிங் பிரைஸ் 14 ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு 4GB RAM 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து இந்த பிரைஸுக்கு வரலாம். அண்ட் அது இல்லாமல் ஒரு சில ஆஃபர்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணிருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்குங்க. இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம லவுடலி டெக் சேனலுக்கு உங்க சப்போர்ட்டை கொடுங்க.